சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, கோல்டு ஃபியூச்சர் பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்தது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மார்க்கெட் மண்டே எப்படி இருக்கும் அப்படின்ற கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் மண்டே உங்களுக்கு. இப்போ நம்ம லைட்டாக உங்களுக்கு என்னென்னா, கோல்டில் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக்குன்னு அப்டேட் பண்ணியிருப்பேன். கோல்டு சார்ட்டு 6 month சார்ட்டு, 3 months சார்ட்டு. ஸோ மார்க்கெட்டு நமக்கு கரெக்ஷன் மட்டும்தான் இருக்கே தவிர இது இல்லை ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ பை ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். இன்னுமே கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த வார் டைமில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காது மார்க்கெட், ஸ்டேபிளாக இருக்காது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேபிளாக இருக்கிறது ஒன்று கோல்டு மட்டும்தான். இப்போது ஒரு வார் நியூஸ் வருதுன்னா வைங்களேன், ஏதாவது 2 கண்ட்ரி இல்லை சம் கண்ட்ரிஸ் வார் நியூஸஸ் வருது அப்படின்னாலே அதுக்கான ஓரியன்டான ஷேர்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காமன் பீப்புள் எல்லார்கிட்டையுமே பை பண்ணுற ஒரு ப்ராடக்ட் கோல்டுன்றதுனால, ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் இது தான் மேஜராக. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருப்போம், ஓகேங்களா. மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி. சைட்வேஸில் டே சார்ட்டு மார்க்கெட் இப்போது ரேஞ்ச் பவுண்ட் என்னன்னு செக் பண்ணிடலாம். ஹை 5622, ஓகேங்களா. 5622. 3 month சார்ட்டு, மந்த்லி சார்ட் எடுத்துக்கலாம். ஹை இது நமக்கு லோ, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் நமக்கு இப்போது லாஸ்ட்டு 3 months-ஆன ஹை அண்ட் லோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ. அப்போ இங்கே மார்க்கெட் உங்களுக்கு என்ன ஷோ ஆகுது அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்டாக போகிறீங்க, டே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நம்ம பார்ப்போம். டே ட்ரேடுக்கு நான் இது காட்டுறேன், சார்ட் காட்டுறேன். இப்போ நமக்கு ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ என்னது, இந்த ஹை டு இந்த லோ, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இந்த ஹை இந்த லோவுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். என்னது 0.786, 53,065, ஓகேங்களா. எவ்வளோ, 53,065. ஸோ இதுதான் லெவல் இப்போது இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இதை மார்க்கெட் பிரேக் பண்ணலைன்னா 53,65. ஆஃப்டர் பிரேக் இட் only by trend. பை ட்ரெண்டில் பை அபோவ், ஓகேங்களா. இதுக்கு மேலே நீங்கள் பை பண்ணிங்கன்னா மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருக்கும். இதுக்கு மேலே பை பண்ணலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்கலாம், சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் நமக்கு என்ன இருக்குது, ரீடெஸ்ட் 0.698னா இதுக்கான டார்கெட் என்ன இருக்குன்னா, டே சார்ட், வீக்லி சார்ட், ஓகேங்களா. இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை இந்த லோ, ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டுன்றது என்ன,
டார்கெட்டு ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் 0.786. அப்போ இந்த ஹை உங்களுக்கு இந்த லோ ப்ரீவியஸ் ஹை. ஸோ மார்க்கெட் நமக்கு மறுபடியும் எங்கே வரலாம் அப்படின்னா 4600 இல்லைன்னா 4800 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க மார்க்கெட் என்ன ஆகும்னா ஸோ 4679. ஓகேங்களா? 4679 4823 இந்த 2 லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை. இது ஸ்டாப் லாஸ். ஸோ 5427 ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலாக சில்வர் சார்ட் வந்து சம்டைம் வர்றதில்ல நமக்கு. சில்வர் வந்து அனலைஸ் பண்ணலாம். நிக்கல் கொடுத்துருக்கேன். மெட்டல் அனலைஸ் பண்ணுறோம். மார்னிங் வந்து இது பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? 5427 பை அப்போ கொடுத்துருந்தால அதுதான் இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு பிலோ வருதுன்னா மார்க்கெட் என்ன ஆகலாம் நமக்கு ப்ரீவியஸ் லோ சைட்வேஸ் மார்க்கெட் இல்லை. இதுக்கான ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் ஒன்று நமக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணணும். நியூ ஹை போகுது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும், இதை பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்ன கொடுக்கும், இந்த ஹை இந்த லோ ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். ஸோ நான் பேக் எண்டில் உங்களுக்கு என்ன இருக்குது நியூஸஸ் இருக்குது சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ வார் நியூஸஸ் இருக்குது. வார் டைமில் என்ன பண்ணுவாங்கன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்ன ஆகும் மார்க்கெட்டுன்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை ஹையர் ஹை லோயர் லோ சார்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துரும், இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஆக்சுவலாக கிளியரான சிக்னல்ஸ் வந்து சார்ட் பேட்டர்னில் அனலைஸ் பண்ணிடலாம். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேட்டர்னை வந்து கொடுத்துரும். டவுன் ட்ரெண்டாக செல் ட்ரெண்டான்றது காட்டும். இப்போது 4 hours சார்ட் எடுத்திருக்கேன். ஹையர் ஹையில் கன்வியூஸாக ஃபாலோ ஆன மார்க்கெட்டு இப்போ பியூராக உங்களுக்கு என்ன இருக்குது நமக்கு சைட்வேஸில் இருக்குது. ஸோ அப்போது இங்கே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்னா டே சார்ட்டு. ஓகேங்களா? ஸோ டே சார்ட் எடுத்துக்கங்க. டே சார்ட் எடுத்துகிட்டு ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஹை இந்த லோ இதை மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு என்னது அடுத்தது லோ டைம் ஃப்ரேம் கூட நீங்கள் இன்ட்ராடேக்கு பார்த்துடலாம். ஒரு 2 days 2 hours சார்ட். ஸோ இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணல, இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒன்றும் இல்லை, போயிட்டு டே சார்ட்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹை இந்த லோவை மார்க் பண்ணுங்கள். கோல்டு வில் பி பை ட்ரெண்ட். ஓகே,
கோல்டு வந்து பை ட்ரெண்டு இல்லை, சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது என்ன பண்ணுங்க, போயிட்டு அப்படியே ஒரு 1 hour சார்ட்டில் கொடுங்க. இந்த லோ இந்த ஹை, ஓகேங்களா? இதில் தான் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு என்ட்ரி எடுத்தால் கூட மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இதுதான் கோல்டோட வியூ ஆக்சுவலாக. இது வந்து டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம், 1 hour டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டில் வந்து இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னுமே நமக்கு அதுக்கான டார்கெட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? இதுதான் கோல்டு ஓட வியூ. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை அப்படின்னா வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் மார்க்கெட்டு. நிஃப்டி வந்து நமக்கு டே சார்ட்டு, நிஃப்டி சார்ட்டு வந்து சும்மா நம்ம பார்த்துடலாம். இன்னொரு ட்ரேடிங் செக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு நேற்று பார்த்தோம்ல, நேற்றோட ட்ரேடிங் கேப் டவுன்னு ஓப்பனிங் அந்த லெவல் தான் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம பார்த்த லெவல் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் அந்த லெவல் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்ட் ஆக்சுவலாக, ஓகேங்களா? கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்துக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லாத்தையும் ஒன்றா கன்ஃபியூஸில் டைம் இருக்கும், டியூரேஷன் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணிடுறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம தனியாக பார்த்துடலாம், ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.